சற்றுமுன் வெளியான மிக முக்கியமான தகவல். கேஸ் சிலிண்டர்களுக்கு மிக அதிர்ச்சியான தகவல் வெளியாகியுள்ளது. அது என்னென்ன என்பதை இங்கே படிப்படியாக பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. சமையல் எரிவாயு விஷயத்தில் மத்திய அரசு ஒரு புதிய திட்டத்தில் உள்ளது. அது செயல்படுத்தப்பட்டால் பொதுமக்களுக்கான சிலிண்டர் செலவுகள் அதிகரிக்கும் என்று தகவல் வெளியாகி உள்ளது. அது என்ன என்று இங்கே பார்ப்போம். மத்திய கிழக்கில் நிலவும் பதற்றமான சூழல் மற்றும் எரிபொருள் விநியோகம் குறித்த கவலைகளுக்கு மத்தியில் மத்திய அரசு ஒரு முக்கிய எரிபொருள் இருப்பு திட்டத்தை உருவாக்கி வருகிறது. இத்திட்டத்தின் மூலம் கச்சா எண்ணெய் மட்டுமல்லாமல் எல்பிஜி மற்றும் எல்என்ஜி ஆகியவற்றுக்கான மூலோபாய இருப்புகளும் முதன்முறையாக உருவாக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தை முழுமையாக செயல்படுத்த 3.5 லட்சம் கோடி தேவைப்படும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கான நிதியை திரட்ட எல்பிஜி மற்றும் இயற்கை எரிவாயு நுகர்வோர் மீது கூடுதல் வரி விதிப்பது குறித்து அரசு பரிசீலித்து வருகிறது. இருப்பினும் இதற்காக இந்த திட்டத்திற்கு இன்னும் இறுதி ஒப்புதல் கிடைக்கவில்லை. சரி, வீட்டு உபயோக சிலிண்டர் விலை உயருமா என்று இங்கே பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாருங்க. மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் வீட்டு உபயோக எல்பிஜி மீது கிலோவுக்கு 1.29 என்ற அளவில் கூடுதல் வரி விதிப்பது குறித்த திட்டத்தை பரிசீலித்து வருகிறது. இது நடைமுறைக்கு வந்தால் 14.2 கிலோ எடை கொண்ட வீட்டு உபயோக எரிவாயு சிலிண்டரின் விலையில் 18 ரூபாய் வரை அதிகரிக்கலாம் என்று சொல்லப்படுகிறார்கள். மேலும் இதற்காக இயற்கை எரிவாயு மீது ஒரு கியூபிக் மீட்டருக்கு 1.43 கூடுதல் வரி விகிதமும் செய்யப்பட்டுள்ளது. எனினும் இதற்கான இறுதி முடிவு இன்னும் எடுக்கப்படவில்லை. அடுத்தது, இறக்குமதியை சார்ந்திருக்கும் இந்தியா. அதாவது ஈரான் போர் மற்றும் மத்திய கிழக்கு நெருக்கடி காலங்களில் ஏற்பட்ட விநியோக சங்கிலி தடைகள் இறக்குமதியை இந்தியா எந்த அளவுக்கு சார்ந்திருக்கிறது என்பதை தெளிவாக உணர்த்தியுள்ளது. இந்தியா தனது கச்சா எண்ணெய் தேவையில் கிட்டத்தட்ட 90% வெளிநாடுகளிலிருந்தே இறக்குமதி செய்கிறது. எனவே எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய பதற்றங்கள் அல்லது விநியோக சங்கிலி நெருக்கடிகளை சமாளிக்க பல்வேறு வகையான எரிபொருட்களை உள்ளடக்கிய ஒரு இருப்பை உருவாக்க அரசு விரும்புகிறது. அடுத்தது, எரிபொருள் இருப்பு திட்டத்தை உருவாக்கம் பொறுத்தவரை இத்திட்டத்தின் கீழ் உள்நாட்டின் கச்சா எண்ணெய் மற்றும் எல்என்ஜி தேவைகளுக்கு 2 மாதங்களுக்கும் எல்பிஜி நுகர்வுக்கு 6 மாதங்களுக்கும் போதுமான இருப்பு உருவாக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த மூலோபாய இருப்பு திட்டத்திற்கு அடுத்த 10 ஆண்டுகளில் சுமார் 42 பில்லியன் டாலர்கள் அல்லது 3.5 லட்சம் கோடி செலவாகும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. இதில் பாதிக்கும் மேற்பட்ட தொகை சேமிப்பு உள்கட்டமைப்பு உருவாக்க செலவிடப்படும் என்று தகவல் வெளியாகி உள்ளது. மீதமுள்ள தொகை எரிபொருள் இருப்பை உருவாக்குவதற்கு பயன்படுத்தப்படலாம் என்று சொல்லப்படுகிறார்கள். நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சரி, கூடுதல் சேமிப்பு வசதி உருவாக்கம் பொறுத்தவரை அடுத்த 10 ஆண்டுகளில் கச்சா எண்ணெய் 28 மில்லியன் டன்கள், வெப்பமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு 9 மில்லியன் டன்கள் மற்றும் வெப்பமாக்கப்பட்ட பெட்ரோலிய எரிவாயு 4 மில்லியன் டன்கள் ஆகியவற்றுக்கான கூடுதல் சேமிப்பு வசதிகளை உருவாக்க வேண்டியிருக்கும் என்று அரசு மதிப்பிட்டுள்ளது. பரிந்துரைக்கப்பட்டுள்ள இந்த வரியின் மூலம் மத்திய அரசு ஆண்டுதோறும் 1.5 மில்லியன் டாலர் நிதியை திரட்ட முடியும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது.
இதில் எல்பிஜி மூலம் சுமார் 460 மில்லியன் டாலரும் இயற்கை எரிவாயு மூலம் சுமார் $1 மில்லியன் வருவாயாக கிடைக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. அதே சமயம் மக்களுக்கு எவ்வளவு செலவாகும் என்று இங்கே பார்ப்போம். நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இதன் மூலம் கிடைக்கும் நிதி முக்கியமாக எல்பிஜி மற்றும் எல்என்ஜி சேமிப்பு உள்கட்டமைப்புகளை உருவாக்க பயன்படுத்தப்படும். அதே வேளையில் மூலோபாய கச்சா எண்ணெய் இருப்புக்கான நிதியை மத்திய அரசு தொடர்ந்து வழங்கும். பரிந்துரைக்கப்பட்ட இந்த வரி நடைமுறைப்படுத்தப்பட்டால் வீட்டு உபயோக எரிவாயு நுகர்வோரின் மாதாந்திர கட்டணம் 2% வரை அதிகரிக்கலாம் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. இருப்பினும் இது ஒரு முன்மொழிவு மட்டுமே. இந்த வரியை விதிக்கும் முறை குறித்து இன்னும் முடிவு செய்யப்படவில்லை. இதில் பல்வேறு அமைச்சங்களுக்கு இடையே இது குறித்த விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன. அதோடு மத்திய அமைச்சரவையின் ஒப்புதல் இதற்கு இன்னும் கிடைக்கவில்லை. ஒப்புதல் கிடைத்த பின்னரே சரியான விவரங்கள் மக்களுக்கு வெளியிடப்படும். இந்த புதிய எரிபொருள் இருப்பு திட்டம் உங்கள் குடும்ப பட்ஜெட்டில் ஏற்படுத்தும் தாக்கம் பற்றி உங்கள் கருத்துக்களை கருத்து பெட்டியில் பகிரவும். நீங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்து பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக காமிக்கும். அதே சமயம் இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அதை நாங்கள் பார்த்துட்டு உங்களுக்கான கேள்விக்கான பதில் நாங்கள் கண்டிப்பாக சொல்லுவோம். மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் இந்த வீடியோ பார்த்து பயன்பெற்று கொள்ளட்டும். இவ்வளோ நேரம் முழுமையாக வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக சந்திப்போம். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்கள் மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம டெய்லியுமே ரெகுலராக நம்ம சேனலில் வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருப்போம். அதனால் நீங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அரசு சார்ந்த மிக முக்கியமான தகவல்கள் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். அதே சமயம் நம்ம சேனலில் ஷார்ட்ஸும் போட்டுட்ருப்போம். அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த செய்தியை பற்றி. இனி கேஸ் சிலிண்டர் விலையானது உயருமா உயராதாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே சமயம் நீங்க கேஸ் சிலிண்டர் புக் பண்ணீங்கன்னா எத்தனை நாள் கழிச்சு உங்க வீடு தேடி வருதுங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நீங்க கேஸ் சிலிண்டர் ஆர்டர் பண்ணீங்கன்னா எத்தனை நாள் கழிச்சு உங்க வீடு தேடி வருது, டோர் டெலிவரி பண்றாங்களா, இல்ல டோர் டெலிவரி பண்றப்ப உங்ககிட்ட அமௌண்ட் கேட்கறாங்களா இல்லையாங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த செய்தியை பத்தி நீங்க என்ன சொல்றீங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.